மூடிட்டு போன்னு எது சொல்றீங்க? கழுத்து பிடிச்சி தள்ளுறேன்னு எது சொல்றீங்க? நான் மரியாதையா இரு சொல்றேன். நான் கோவத்தை கிளப்பாத. இவ்வளவு ரோசம் வருது இல்ல, ரோசம் வருது இல்ல சார். நீங்க மூஞ்சி மாறிச்சிட்டு போங்க. நாளைக்கு வாங்க, மூடிட்டு வர வேண்டியதானே. பாரு, இப்ப சொன்ன மூடிட்டு வரோம் தான், நாளைக்கு வரேன்னா மூடிட்டு வரோம் தான் அப்படின்னா நான் சார் என்ன மூடிட்டு வரணுங்கிறீங்க முதல்ல உன் நியாயம் பேசுறத கட்ட கையிலாவில் உன் நியாயம் பேசிட்டு வேலை மாயிரானுங்க. ஆமாங்க சார், எங்களுக்கு கட்ட கையிலால தாங்க சார். சரி வாங்க சார். மறுபடியும் மூடிட்டு போன்னு சொல்லாதீங்க. மறுபடியும் மூடிட்டு போன்னு சொல்லாதீங்க சார். ஃபீஸ் கட்டினாதான் டிசி தர முடியும் என்று கூறி மாணவனின் தாயை தகாத வார்த்தைகளால் திட்டிய பள்ளியின் தாளாளர். இணையத்தில் வைரலாகும் ஆடியோ பதிவு. இந்த வருஷம் 12வது முடிச்சிட்டாங்க. டிசி கேட்க போனோம். அவங்க வந்து டிசி வந்து நாங்க தர முடியாது, நீங்க ஃபீஸ் கட்டின பிறகுதான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைங்க, நாங்க எங்க வீட்டுக்காரர் இங்க தான் ஸ்கூல்ல டிரைவரா ஒர்க் பண்றாங்க, அதனால அந்த ஃபீஸ் வந்து அவர் கழிச்சு விட்டுருவாங்க, ஒர்க் பண்றாங்கல்ல அந்த சம்பளத்துல புடிச்சுங்க அப்படின்னு. எங்களால கட்ட முடியாத சூழ்நிலை வந்து சம்பளத்துல புடிச்சுங்க, எங்களால இப்ப வந்து கட்ட முடியாது, டிசி கொடுங்க, பையனுக்கு வந்து கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க வந்துட்டு இல்ல நீங்க அமௌண்ட் கட்டினாதான் நாங்க தருவோம், இல்லைன்னா தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி தகார வார்த்தை பேசிட்டாங்க. இது அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு நல்லதான் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கோங்க. நாங்க இது வரைக்கும் 24,000 கட்ட சொல்லியிருக்காங்க. 20,000 ரூபாய் கட்டியாச்சு, இன்னும் 4,000 தான் கட்டணுங்க. அதுக்கோசரம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பேசி எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரிதான் பேசுறாரு. வாய் திறந்தாவே வார்த்தையா தான் வருது அவர் வாயில.